உலகத்தில் நிரந்தர வெற்றியை தக்க வைத்துக் கொள்பவர்களுடன் கவனித்து பாருங்கள். நன்றி என்ற உணர்ச்சி அதிகமாகவே இருக்கும். நான் சந்தோஷமாக இருந்தால் தான் அடுத்தவங்களும் சந்தோஷமாக பார்த்துக்க முடியும். எங்கள் அப்பா அம்மா சொன்ன வார்த்தைகளை நான் ரொம்ப கேட்டுட்டோன்னு தோணுச்சு. சில வார்த்தைகள் என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். எங்கள் அப்பா அம்மா சொல்லுவாங்க, உனக்காக தானே நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு. எனக்காக ஏன்ப்பா கஷ்டப்படுறேன்? நீ சந்தோஷமாக இரு. நீ சந்தோஷமாக இருந்தது தானே நாங்கள் சந்தோஷம். என் வீட்டுக்கு முன்னாடி நான் வாங்கின காரு, சூப்பர் மார்க்கெட்டு, ஒரு 73 பவுன் நகை, தொடர்ந்து ஒரு 8 திருட்டு என்னை சுற்றியே நடந்துட்டு இருந்துச்சு. அடுத்தபடிக்கையாக இருந்தேன் ஒரு 6 மாதம். அதுக்கப்புறம் அதுலேருந்து ரிக்கவர் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப வந்து பிஸ்னஸ் பார்க்குறதுக்குள்ளே என்னோடய பிஸ்னஸ்லாம் ஃப்ளாப் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஹாய் ஆல், இங்கே நம்ம தம்ப்நெயிலாக வச்சுருக்கோம்ல, அவங்களுடைய முகத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்களுடைய ஸ்டோரிஸ் நிறைய யூடியூப்பில் வந்திருக்கும். அதெல்லாம் இன்ஸ்பிரேஷன், மோட்டிவேஷன் அதெல்லாம் தாண்டி அவங்க பின்பற்றிய லா ஆஃப் அட்ராக்ஷன் பேசிஸில் அவங்க மறைமுகமாக நேரடியாக செயல்பட்ட சில விஷயங்களை ரொம்ப ஆழ்ந்து ஊர்ந்து கவனிக்க போகிறோம். அண்ட் இவங்க எல்லாருமே எப்படி தெரியுமா, அப்பா அம்மா ரொம்ப சூப்பரான பணக்கார ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க இல்லை. நமக்கும் கீழே நம்ம இப்போ வாழ்ந்துட்டுருக்கோம்ல, நம்ம நினச்சிட்ருக்கோம்ல நம்ம வாழ்க்கையே ரொம்ப கொடூரமானது, கடவுள் என்னை மட்டும் இப்படி பண்ணுறாரு, எனக்கு மட்டும் துரோகம் பண்ணுறாரு, என் வாழ்க்கை ஏன் அப்படி இருக்கு, என்னால் வெளியில் முடியாது புலம்பிக்கிட்டு இருக்கோம்ல. இந்த வாழ்க்கையை விட அவங்க எல்லாம் ரொம்ப அடிமட்ட லெவல்லேருந்து மேலே வந்தவங்க. ரொம்ப சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல், வீடே இல்லாமல், பிளாட்ஃபார்மில் தங்கி, ரோட்டில் தங்கி, அடி வாங்கி, வாங்கி, மிதிச்சு, இந்த மாதிரி எல்லாம் மேலே வந்தவங்க இப்போ பல கோடி பிஸ்னஸுக்கு அதிபதியாக ஆகியிருக்காங்க. பலரால் அவமானப்படுத்தப்பட்டு சாப்பாட்டுக்கே வழி இல்லை, அங்கே தான் செக்கு. நம்ம அந்த அளவுக்குலாம் இல்லை. இப்போ ஒரு ஃபோன் இருந்தாலே பெரிய பணக்கார லெவல் தான். ஏன்னா உலகமே நம்ம கையில் இருக்குது. ஆனால் அதை வச்சுக்கிட்டே நம்ம புலம்புறோம் பார்த்தீங்களா? ஏன்னா நமக்கு ஒரு காரணம் வேணும். ஸோ இவங்களுடைய பற்றின விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ப்ளஸ் அவங்க அடிஷ்னலாக ஃபாலோ பண்ண லா ஆஃப் அட்ராக்ஷன் பேசிஸில் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய சில விஷயங்களை கூர்ந்து ஆராய்ந்து நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா நம்ம செய்கின்ற தவறுகள் ப்ளஸ் அவங்க செய்த விஷயங்கள் நமக்கு புலப்படும். இதுலேருந்து சில பேர் அவங்களுடைய லைஃப்பை விட்டு மாற முடியும் அப்படின்னா ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயம், ரீப்ரோக்ராமிங் சப்கான்ஷியஸ் மைண்ட் 45 days கிளாஸ் கம்மிங் மண்டே ஜூலை 6th ஸ்டார்ட் ஆகுது. வேணுன்றவங்க மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் இது வரைக்கும் 14 பேட்சஸ் பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய வெற்றிகளை பார்த்துருக்கோம். உங்களுக்கு வேணும்னா ஏர்லி மார்னிங் 4 to 5 கிளாஸ்க்கும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பர்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அப்படியே நான் ஒருத்தருடைய ஸ்டோரி, அவங்களுடைய பேக்ரவுண்டை ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அவங்க ஃபாலோ பண்ண அந்த விஷயங்களும் என்ன அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ இவங்களுடைய ஸ்டோரிஸ்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்படாதவங்க போய் இன்னும் டீட்டெயிலாக அவங்க கொடுத்த டைரக்ட் இன்டர்வியூஸே இருக்குது. ஸோ இவர் விகேடி பாலன். ஓகே, திருச்செந்தூரை சேர்ந்தவர். இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, ஊரில் உள்ள கெட்ட வார்த்தைகள் எல்லாம் பேசுகிறவங்க இவர் பேசியிருப்பாங்க. அப்படிப்பட்ட உள்ள இளைஞராக வாழ்ந்து சென்னைக்கு ஓடி வந்து எழும்பூர் எக்மோ ஸ்டேஷனில் அப்படியே ஒரு 6 மாதம் பைத்தியமாக திரிஞ்சு என்ன சாப்பிட்டோம் என்ன பண்ணோன்றதே தெரியாமல் ஒரே உடை ஒரே இதில் இருந்து அதுக்கப்புறம் படிப்படியாக அவருடைய வாழ்க்கையில் பல கட்டங்களை தாண்டி அவர் ஒரு 100 கோடி மதிப்புள்ள சொத்துக்களை சேர்த்திருக்கிறார். இப்போ ஈஸியாக நான் முடிச்சிட்டேன்ல. அவர் வாங்கின அடி, அவர் பண்ண தியாகங்கள், அவர் எவ்வளோ அசிங்கப்படுத்தப்பட்டார் அப்படின்றது அவரோட இன்டர்வியூஸில் இருக்கும். இங்கே நம்ம கற்றுக்க வேண்டியது, அவருடைய பர்சனல் இன்டர்வியூவில் நீங்கள் பார்க்கும்போது நமக்கு கண்ணெல்லாம் கலங்கும். அந்த அளவுக்குலாம் நம்ம இல்லையே, கடவுளை நமக்கு நல்லா தானே கொடுத்துருக்காரு. நல்ல ஒரு வீடு, வாடகை வீடாக இருந்தாலும் நல்ல சாப்பாடு இப்படிலாம் கொடுத்துருக்காரு. அந்த மனுஷங்கள்லாம் சாப்பாட்டுக்கு, ஒருவேளை சாப்பாடு 2 ரூபா வச்சுக்கிட்டு அந்த சாப்பாட்டுக்கு அவ்வளோ போராடி இருக்கிறாங்க. துணி இல்லாமல் அசிங்கப்படுத்தப்பட்டிருக்காங்க. ஒரு ஹோட்டல் முன்னாடி நிற்கும் போது இந்த மாதிரி துணிகளை போடக்கூடாது, இந்த மாதிரி செப்பலை போடக்கூடாதுன்னு அவமானப்படுத்தப்பட்டிருக்காங்க. அந்த மாதிரிலாம் நமக்கு ஒன்றுமே நடக்கலையே. ஆனாலும் நம்ம வாழ்க்கையின் விரக்தியின் உச்சத்துக்கு போயிருக்கோம். அவர் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் சீக்ரெட் என்ன தெரியுமா? நன்றி உணர்வு. நம்ம கஷ்டப்படும் போது நமக்கு உதவி செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நன்றியோடு இருத்தல். அது மட்டும் இல்லாமல் நம்மளை வளர்த்து விட்டவங்களையும் சரி, அப்பா அம்மாவும் சரி, யாராக இருந்தாலும் நமக்கு சின்ன உதவி செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கு நன்றியோடு இருக்கிறவங்க தான் கடைசி வரைக்கும் ஜெயிக்க முடியும், அந்த வெற்றியை தக்க வைத்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறது. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனில் பார்த்திங்கன்னா நன்றி உணர்வு மிக 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 முக்கியமான முதலிடத்தை பிடிக்கும். நமக்கு இருக்கான்னு நீங்களே கேட்டு பாருங்கள். நன்றி உணர்வு இருக்கா? அப்பா அம்மா மேலே ஏதாவது சொத்து விவகாரம்னா அவங்க மேலே கோவம் வரும். நமக்கு கொடுக்கல மன வருத்தங்கள் இருந்தாலும் நமக்கு அவங்க தான் நின்று நம்மளுடைய உடல் அளவுலையும் மனதளவுலையும் நம்மளை ஸ்ட்ராங் பண்ணி அனுப்பிவிட்டவங்க. அவங்களுக்கு நன்றி செலுத்தியிருக்கீங்களா என்னைக்காவது? அதை யோசிச்சு பாருங்கள். அண்ட் இவர் சேலம் ஆர்ஆர் பிரியாணி. அவருடைய பேர் பார்த்திங்கன்னா தமிழ்ச்செல்வன். இவரை பற்றியும் உங்களுக்கு தெரியும். இவர் தள்ளு வண்டியில்
அந்த சாப்பாடு உணவை கொடுக்கறதுக்கு அவ்வளோ போராடுவார். காலையிலேருந்து வேலை, 4 மணிலேருந்து வேலை, தூங்கிறதுக்கு கூட டைம் இருக்காது. அவர் அந்த நெருப்புலேயே நின்று பல கட்டிகள் உருவாகி கேன்சர் கட்டியே உருவாயிடுச்சு. அதை கூட பார்க்கறதுக்கு அவரால் முடியாது. ஒரு நாள் கடையை மூடினாலும் அடுத்தவன் கடை போட்டுருவான், இல்லை கஸ்டமர்ஸ் வரமாட்டாங்க. ஸோ அந்த உடம்பை காட்டுறதுக்கு கூட நேரம் இல்லாமல் ஓடிக்கிட்டே இருந்தவர். இன்று பல கோடிகளுக்கு அதிபர். அதாவது 280 கோடி கிட்டத்தட்ட அவர்கிட்ட இருக்குது, சொத்து மதிப்பு இருக்குது. பிரியாணி செய்கிறவங்க எல்லாம் கோடிக்கணக்கில் சம்பாதிப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஒருத்தவங்களும் ஒரு தனி ஸ்பெஷலான யூனிக்கான சில விஷயங்களை பண்ணுவாங்க. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன், அதாவது பணத்துக்காக சில பேர் சர்வீஸ் பண்ணுவாங்க. பணம் எப்படியாவது அடிச்சு பிடிச்சி வாங்கிடணும் அப்படின்ட்டு. இப்போ நிறைய பேர் அப்படி தான். ஆனால் இவர் பணத்துக்காக இல்லாமல் மக்களுடைய அந்த மனதின் சந்தோஷம், அந்த ஒரு திருப்தியான ஒரு வாழ்த்து, அதை தெரிவிக்கிறதுக்கு தான் ஃபஸ்ட்டு அவர் முக்கியத்துவம் கொடுப்பாராம். அதுக்கப்புறம் தான் பணத்துக்கு. ஸோ இந்த ப்ரியாரிட்டியுமே லா ஆஃப் அட்ராக்ஷனில் மிக முக்கியமான பேசிஸ்ங்க. பணம்னு சில விஷயத்தை ஆரம்பிக்கவே கூடாது. நீங்கள் செய்கின்ற தரத்தை, சர்வீஸை மக்களுக்கு ஒரு உண்மையான மனதோட அந்த ஒரு உணர்வோடு நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் போது தானாகவே பணம் அதன் மூலியமாக வரும். இது லா ஆஃப் அட்ராக்ஷனில் முக்கியமான ஒன்று, கவனிக்க தவறும் ஒன்று. ஸோ சர்வீஸ் என்னும்போது மக்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம், அதை நல்ல விதத்தில் செய்யணும், மனதார செய்யணும், உண்மையாக செய்யணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட். அதை நிறைய பேர் தவற விடுறதுனால என்னவோ நிறைய பேர் தூக்குறாங்க. ஸோ இந்த விஷயமும் மிக முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம். அப்படி தான் செய்கிறீங்களா அப்படின்றத பாருங்கள். பணம் தானாக வரும். அடுத்து இவங்க இளவரசி ஜெயகாந்த். இவங்களுடைய கஷ்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவங்க ஒரு பொண்ணாக இருந்து சாதிச்சிருக்காங்க அப்படின்னும் போது யோசிச்சு பாருங்கள். பெண்கள் இப்போ தான் நம்ம வளர்ந்துக்கிட்டு வரோம். அதுக்கு முன்னாடிலாம் அழுத்தப்பட்டிருக்காங்க, வெளியிலே வரக்கூடாதுன்னு. ஆனாலும் அவங்களுக்கு அந்த சுதந்திரம் கிடைச்சிருக்கு. கேரளாவில் போய் அவங்க அப்பா அம்மா செய்த அந்த பிஸ்னஸை வந்து கையில் எடுக்கிறாங்க. 18 வயசுலேருந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க. எல்லா கடைகளும் போய் ஆர்டர் எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்க கல்யாணம் ஆகி ஒரு சின்னதாக ஒரு கடை நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சூப்பர் மார்க்கெட் வைக்கிறாங்க. அவங்க வளர்ந்துக்கிட்டே போகிறத பார்த்து கேரளாவில் உள்ள பிஸ்னஸ்மேன்லாம் அவங்கள வந்து டவுனுக்கு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சொத்துக்களை எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, திருடுறாங்க. அவங்க வண்டி வச்சுருந்தது, அதுக்கப்புறம் கடையில் உள்ள எல்லா பொருட்களும், அரிசி பருப்பு தவிர. ஸோ ஜீரோக்கு வந்து நிற்கிறாங்க நடுத்தெருவில். அதே தெருவில் வடை போட்டு ஒரு தள்ளு வண்டியில் அந்த முகனையில் நிற்கிறாங்க. அதுலேருந்து திரும்ப ஆரம்பிக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறாங்க, அப்புறம் பிளாட்ஃபார்மில் கடை போடுறாங்க, அப்புறம் திரும்பவும் அவங்க வந்து இது பண்ணாங்க. இது எவ்வளோ ஷார்ட்டாக நான் சொல்லிட்டேன். ஆனால் அந்த நடுவில் 1.5 கோடி ரூபாய் பிஸ்னஸ். அவங்க ரொம்ப தைரியமானவங்க. நம்ம தன்னம்பிக்கை அதிகம், அவங்களுடைய உழைப்பு மேலே அதிகம். அதனால் நிறைய கடனை வாங்கி அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க பேங்க்கில். ஸோ 1.5 கோடி ரூபாய் கடன் அப்படின்னும் பொழுது நிறைய கடனாளிகள் வந்து அசிங்கமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க ஏதாவது ஓடிடுவாங்களோ தமிழ்நாட்டுக்கு, இல்லை தற்கொலை பண்ணிப்பாங்களோன்னு. ஆனால் நின்று இவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நான் உங்களுக்கு அடைச்சிட்டு தான் போவேன், உங்களுடைய பணத்தை நான் கொடுத்துருவேன், எனக்கு ஒரு டைம் கொடுங்க, எனக்கு அந்த திறமை இருக்குது அப்படின்னு ஸ்ட்ராங்காக பேசுவாங்களாம். ஃபோன் பண்ணி இவங்களே பேசுவாங்களாம். இதில் என்ன தப்பு தெரியுமா, கடன்காரங்க ஃபோன் பண்ணால் நம்ம எடுக்க மாட்டோம், அசிங்கமாக பேசுவாங்கன்னு பயந்துக்கிட்டு எங்கேயாவது பூட்டிட்டு பதில் சொல்ல மாட்டோம். அவங்களுக்கு வேண்டியது பணன்றதை தாண்டி அந்த ஒரு அஷ்யூரன்ஸ், அதை அவங்க கொடுக்க தவறலை. இவங்க கிட்டேருந்து ஒரு மறைமுகமான சீக்ரெட் என்ன தெரியுமா, அதாவது நம்ம ஒரு விஷயம் எடுத்தால் அதை கரெக்டாக பண்ணணும், அடுத்தவங்களுக்கு அதை எப்படியாவது செஞ்சு முடிச்சிடணுன்ற ஒரு நேர்மை. அதே மாதிரி அவங்க நிறைய இன்டர்வியூஸ்லேயும் சொல்லியிருக்காங்க. அவங்க விஷுவலைஸ் பண்ணுவாங்க, நிறைய எழுதுவாங்க. அவங்க வந்து என்னெல்லாம் சாதிக்கணும் அப்படின்றதெல்லாம் எழுதி அவங்க வந்து ரெகுலர் ப்ராக்டிஸில் வச்சுருக்கிறதாக அவங்க இன்டர்வியூஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்கக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த நேர்மை. அதாவது எதனாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம், டைரக்ட் டு டைரக்ட். மறைமுகமாக ஒளிஞ்சிருந்து அந்த விஷயத்தை நம்ம பண்ணக்கூடாது. மிக முக்கியம் பிஸ்னஸ்க்கு நேர்மை அப்படின்றது தான் சீக்ரெட். அதாவது நம்ம நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், உணர்வுபூர்வமாக இருக்கணும், மக்களுக்கு சேவை செய்யும் மனப்பான்மையில் இருக்கணும், நம்ம ப்ராடக்ட் தரமாக இருக்கணுன்றதில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கவங்க. அண்ட் இவங்க யார் அப்படின்னா ஆனந்த். டர்னம் ஹோம்ஸ் ரியல் எஸ்டேட்டில் பயங்கரமாக கொடி கட்டி பிறக்கிறவர். சாதாரண ஒரு டெய்லருடைய பிள்ளை தான் இவர் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ரொம்ப ரொம்ப ஏழ்மை. அப்பா வந்து சொல்லி கொடுத்தது ரொம்ப கஷ்டப்படணும், பணம்னாலே ரொம்ப கஷ்டம், சம்பாதிக்கிறதுனா கஷ்டம். அவர் வாழ்ந்த வாழ்க்கையை தான் நமக்கு பாடமாக கற்றுக் கொடுப்பாங்க அப்பா அம்மா, இல்லையா? ஸோ இவர் சொல்கிறது என்னென்னா, அப்பா அம்மா வாழ்ந்த வாழ்க்கை அவங்களுடைய பாடம் தான் நமக்கு திணிக்கப்படுது. ஆனால் அந்த வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கக்கூடாது பெருசாக, பணம் சம்பாதிக்க சுலபம் அப்படின்ற மாதிரி கான்செப்டில் தான் அவர் சொல்கிறார். அவர் மட்டும் ஈஸியாக இந்த க்ரோர் கணக்கில் பிஸ்னஸ் வந்து பண்ணிடல. அவருக்கு எவ்வளோ அடி, அவங்க ஒய்ஃப் கேன்சரால் இறக்கப்படுறாங்க, ஒரு 10 கோடி ரூபாய் லாஸு, பிஸ்னஸ் ஜீரோ ஆகிடுது, நிறைய கடன்காரங்க பிரச்சனை.
இதெல்லாம் சமாளித்து வெளில வர எவ்வளோ நாள் எடுத்துக்கும்னு நீங்கள் யோசிங்க. நமக்கு சாதாரணமாக ஏதாவது 1000 லட்சத்தில் இருக்கவங்களே உங்களுடைய மன ஓட்டத்தை நீங்கள் கண்டு சொல்லுங்கள். ஆனால் இவர் 5 மாதத்தில் அந்த 10 கோடியிலேருந்து வெளில வந்தார். அவருக்கு என்னப்பா, அவர் கையில் தொழில் இருக்குது அப்படின்னா தொழிலை வளர்த்துக்கிட்டாரு, வாய்ப்புகளை உருவாக்கிக்கிட்டாரு. அவர்கிட்ட பணம் இருந்து இந்த விஷயத்தை செய்யவே இல்லை. திறமை இருக்குது, நீங்கள் பணம் போடுங்க, நான் இதை செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 0ல் ஆரம்பித்தவர் தான் அவருடைய பிஸ்னஸ். தன்னுடைய உழைப்பை மட்டும் நம்பி இன்வெஸ்ட் பண்ணும்போது இதை அவர் சேல்ஸ் பண்ணி கொடுத்து அதையும் ஒரு பெரிய நெட்வொர்க்காக மாற்றி இப்போ பல இடங்களில் அவர் பல கோடி சொத்துக்களை, மதிப்புள்ள சொத்துக்களை உருவாக்கியிருக்கிறார். ஈஸியாக சொல்லிட்டோம்ல, ஆனால் அதுக்கு பின்னாடி அவ்வளோ வழிகள் இருக்குது. விரக்திக்கு வாழ்க்கையே அப்படியே அடித்து ஓட விட்டுது. இவர் ஒய்ஃபு இறந்து போயிட்டாங்க, கேன்சரால் இறந்து போயிட்டாங்க. ரொம்ப நேசித்த ஒரு குடும்பம். அதுக்கப்புறம் இவர் நிறைய பக்குவப்படுத்தி நிறைய பேருக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வு. அதே மாதிரி எனக்கு மிஞ்சது போக எல்லாருக்கும் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை படிக்க வைக்கிறாரு. நிறைய கேன்சர் பேஷண்ட்ஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் உதவி செய்கிறாரு. இப்படிப்பட்ட நிறைய சர்வீஸை அவர் செய்கிறாரு. அதாவது எனக்கு போக மீதி உள்ளதெல்லாம் மற்றவர்களுக்கு கொடுத்து தானே பழக்கம், அந்த நன்றி உணர்வோடு அப்படின்னு அவருமே லா ஆஃப் அட்ராக்ஷன் பேசிஸில் இயற்கையோடு அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், யூனிவர்ஸ் அப்படின்ற வார்த்தைகள் எல்லாம் அவர் சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் அவருடைய பர்சனலான இன்டர்வியூஸ் எடுத்து பார்க்கும்போது அவர் சொல்லக்கூடிய அந்த பர்சனல் விஷயங்கள் கேட்கும்போதே கண்ணெல்லாம் நமக்கு கலங்கும். ஸோ இவருமே மறைமுகமாக அந்த விஷயத்தை லா ஆஃப் அட்ராக்ஷனை ஃபாலோ பண்ணதுனால இவர் ஜெயிச்சிருக்கார். ஆனால் எல்லாருக்கும் மரண அடிப்பட்டு தான் மேலே வந்திருக்காங்க. அவங்கள செதுக்கியிருக்கு இயற்கை. அப்போ யோசிச்சு பாருங்கள், நம்மளுக்கும் இந்த அடி விழுந்துட்டுருக்குன்னா நம்மளை எதுக்கோ செதுக்க ட்ரை பண்ணுது. ஆனால் நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், வாழ்க்கை நம்மளை ரொம்ப பயமுறுத்துதுன்னு நினச்சி அழுதுகிட்டு இருக்கோம். நம்மளை செதுக்கிட்டுருக்குன்றது புரிய வருமானால் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர்வீங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், விக்னேஸ்வரி நான் கட்டுறது யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. அவங்க ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சின்னதாக யூடியூப் மாதிரி தான் ஆரம்பித்தாங்க. அவங்க சமையல் நிறைய செய்வாங்க. அதுக்கு காரணம் அவங்க 2 பிள்ளைங்களோட கோயம்புத்தூர் விட்டு வெளில வராங்க. 2 பெண் குழந்தைகள் வச்சுட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் கை விட்டுட்டாரு. ஸோ 2 குழந்தைகளோட வராங்க. ஒரு 10 பாத்திரம் தான் தேய்க்கிறாங்க. அந்த 2 நாள் சம்பளத்தை கூட கொடுக்காம 3 வேளை சாப்பிட்ட இல்லைன்னு அடித்து துரத்தப்படுறாங்க. காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்புறம் சின்னதாக யாரோ ஒருத்தர் புண்ணியத்தில் ஒரு வீட்டில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க பேச்சுலர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சமைச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தான் அவங்களுடைய லைஃப் ஆரம்பிக்குது. நிறைய பேருக்கு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சர்வீஸ் பண்ணி ஒரு தள்ளு வண்டி கடை வைக்கிறாங்க. அதுலேயும் அவங்களுக்கு அடி விழுது. இப்படி ஒன்றா டெவலப் பண்ணி இப்போது மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தையே உருவாக்கி வச்சுருக்காங்க. அவங்களுடைய வழிகள்லாம் பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு சொந்தக்காரங்களே ரொம்ப அசிங்கமாக அவங்கள கேவலப்படுத்திய நாட்கள் உண்டுன்னு அழுதுருக்குறாங்க இந்த ஒரு வேளை சாப்பாட்டுக்கு. அதுதான் எல்லாருமே ஒரு வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவங்களாம் இருக்காங்க. இப்போது அவங்க பண்ணாத ஒரு விஷயமே இல்லை. மசாலா பொடியிலேருந்து நெய்யிலேருந்து எல்லா விஷயங்களும் அவங்க செய்கிறாங்க. அந்த ஒருத்தவங்களே எல்லா ஊருக்கும் போகிறது, பர்ச்சேஸ் பண்ணுறது எல்லாமே அவங்களுடைய வழிகள், கதைகள், பர்சனல் இன்டர்வியூஸ்லாம் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு அது கேட்க என்னடா இது, இவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்மெல்லாம் ஒரு தூசி கூட நம்ம கஷ்டப்படல. சும்மா சின்னதாக ஏதாவது நடந்துட்டுருக்கோம், இல்லை கொஞ்சம் பெருசாக கூட இருக்கட்டுமே, இவங்க லெவல்லையே நம்ம நடுத்தரில் நிற்கிறோம். யோசித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே நம்ம எவ்வளோ பெரிய ஒரு இதை சுமந்துக்கிட்டு நம்மளே பாவப்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது புரிய வரும் நமக்கு. நீங்கள் எந்த நிலையில் வேணால் இருங்க, ஓகேங்களா? ஸோ அது முன்னால் உருவாக்கப்பட்ட ஒரு நிலை தான். உங்களுடைய மனது மாறும் பொழுது, உங்களுடைய உள்ளுணர்வு தட்டும் பொழுது, இது நான் சொல்கிற மோட்டிவேஷனல் ஸ்பீச்லாம் மட்டும் உங்களுக்கு மாறிடாது. நீங்கள் உள்ளுணர்வோடு அந்த ஒரு எழுச்சி வரணும். மனசுலேருந்து உங்களுக்காக ஒன்று வரணும், உருவாக்கணும். அது சில பேருக்கு உருவாச்சு அப்படின்னா அதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஸோ அந்த ஒரு உணர்வை உண்டாக்குறதுக்காக தான் இந்த வீடியோ. நிறைய பேருக்கு இவங்க எல்லாருடைய வாழ்க்கையும் தெரியும். ஆனால் அவங்க பட்ட கஷ்டங்கள் மறைமுகமாக இயற்கை பிரபஞ்சத்தோடு இணைந்த ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துருக்குறாங்க. ஸோ இந்த விஷயங்களையும் நீங்களும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்களும் ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையலாம். சின்னதாக இப்போ தாங்க ஆரம்பிச்சிருக்கேன், சரியாகவே போகல அப்படின்னா கவலையே படாதீங்க. உங்களுடைய மைண்டை நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். நீங்கள் நினச்சாதான் கோடீஸ்வரர்கள், மற்றவர்களால் பட முடியாது. நீங்கள் தான் நினச்சா உங்களுடைய வாழ்க்கையை கோடீஸ்வரக வாழ்க்கையாக மாற்ற முடியும். அந்த திறமை உங்ககிட்ட இருக்குது. அதை நீங்கள் உணரும் பொழுது கண்டிப்பாக அது உங்ககிட்ட சேரும். எத்தனை அடிகள் விழுந்தாலும் நீங்கள் எழுந்து நிற்கும் போது பிரபஞ்சம் உங்களுக்காக செயல்படும் நிச்சயமாக.
அண்ட் உங்களுக்கு ரீப்ரோக்ராமிங் சப்கான்ஷியஸ் சரி ஒரு கைடன்ஸ் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் என்னை தெளிவுபடுத்துறதுக்கு அப்படின்னா 45 நாள் வகுப்பு நாங்கள் நடத்துகிறோம். ஜூலை 6லேருந்து ஆரம்பம். வேணுன்றவங்க மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பர்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. அது எனக்கு நீங்கள் செலுத்தும் ஒரு நன்றியாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிட்டேன். இவங்களை பற்றி டீட்டெயிலாக சொல்லணுன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 30 நிமிஷம் போகுங்க. அவங்களுடைய பட்ட வலிகள் வேதனைகள் எல்லாம் பர்சனலாக இன்டர்வியூ அவங்க வாயால் கேட்கும்போது கண்ணே கலங்கிடும். ஆனால் நம்மளை மாதிரி சாதாரணமாக இருந்து வந்தவங்க தான். அதே மாதிரி இப்போ நம்ம சாதாரணமாக இருக்கோம். இந்த லெவலுக்கு நம்மளும் ஒரு நாள் உயர்வோம். அதற்கு எவ்வளவோ உங்களுக்கு தடையாக இருந்தாலும் பொருட்படுத்தாதீர்கள். அந்த இடத்துல நின்று அழுதுறாதீங்க, அந்த இடத்துல தங்கிடாதீங்க, தேங்கிடாதீங்க, மேலே வந்துருங்க அப்படின்றதுக்காக தான் இது ஒரு உதாரணமாக காட்டியிருக்கேன். இதையும் தாண்டி நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆகியிருக்காங்க. அந்த வீடியோஸும் நான் அப்கமிங் டேஸில் போட்டுக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.